அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அமேசிங் ஆர்டிகல் சீரீஸில் நம்ம ஆர்டிகல் 1 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன். தமிழில் சொன்னோம் அப்படின்னா ஒன்றியத்தின் பெயர் மற்றும் அதனுடைய ஆட்சி எல்லை. இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுது. ப்ரீவியஸ் இயரில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, ஆர்டிகல் 1ல் சப் கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு கேள்வி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்தியாவுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பார்த்தா மேற்கொண்டிருப்பாங்க. அதில் ஒரு தரப்பினர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவுக்கான ஒரு மாடர்ன் நேம் வைக்கலாம், அதாவது இந்தியான்ற ஒரு பேரை வைக்கலாம் அப்படின்றதான் சஜஷன் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை பழமை வாய்ந்த பேர் ஒன்று இருக்குது, ட்ரெடிஷனல் நேம் இருக்குது, பாரதம் சொல்லி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியான்ற ஒரு பெயர், அப்படி இல்லைனா பாரதம்னு ஒரு பேர், இந்த இரண்டு பேர் பேர்களுமே பார்த்தா சஜஷனில் கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது ரெண்டுத்தையுமே இணைச்சு இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்றத ஒரு ஃபுல் நேமாக வச்சிருப்பாங்க. அப்போ ஆர்டிகல் 1ல் சப் கிளாஸ் 1ல் இந்தியாவுக்கான பேர்ன்றது என்னவா குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழில் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆர்டிகல் 1ல் சப் கிளாஸ் 1ல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் ப்ரீவியஸ் இயர்லையுமே அடிக்கடி கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. இதே ஆர்டிகலில் நம்மளுடைய எல்லைகளை பற்றியுமே குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது அட்டவணை 1ல் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் எல்லை மற்றும் அட்டவணை 1ல் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசத்தின் எல்லை மற்றும் எதிர்காலத்தில் பிற தேசங்களை நம்ம இணைப்போம் இல்லையா, அதனோட எல்லையுமே இதுக்குள்ளே பார்த்தா உள்ள அடங்கும் அப்படின்றத ஆர்டிகல் 1ல் சப் கிளாஸ் 3ல் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ ஆர்டிகல் 1ல் கன்ஃபைன் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவோட பேர் என்னன்னு நமக்கு முழுமையாக தெரிஞ்சிருச்சு, இந்தியாவோட எல்லை என்றது என்னன்றது தெளிவாகவும் தெரிஞ்சிருக்கும்.